ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் உருண்டை கொஞ்சம் மாறுபட்ட சுவையில் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நான் இது கூட சேர்த்துருக்கிற பொருள் கேரட்டும் இனிப்புக்கு பதிலாக பெரிச்சம்பழமும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு 25 டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு சூடான தண்ணி விட்டு நம்ம அதை வைக்கலாம். இந்த மாதிரி சூடான தண்ணி அதில் விடுங்க. விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதெல்லாம் சரியாக மூழ்கிற அளவுக்கு அதை அப்படியே மூடி வைங்க. இப்போ இந்த டைமில் ஒரு கேரட் நான் அப்படி துருவி வச்சுருக்கிறேன். இந்த கேரட்டை மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஜூஸ் எடுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டுற அந்த கிளாத்தில் அதை விட்டு நான் வடிகட்டுறேன். இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணி அது கூடவே சேர்த்து நான் அதில் விடுறேன். பாருங்கள், இப்போ கேரட் ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு. அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ 2 கைப்பிடி அளவு தேங்காய் போடுறேன் பால் எடுக்கிறதுக்கு. இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் போடுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி தட்டி நம்ம அதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி விட்டு நம்ம இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுவும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இதுவும் நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி விட்டு சேர்த்தே நான் வடிகட்டி எடுக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்றபடி நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் டேட்ஸ் நம்ம ஊற வச்சுருந்தேன். டேட்ஸையும் நான் இதில் அந்த தண்ணியோடு விட்டு அதை நான் அரைச்சி எடுக்கிறேன். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ டேட்ஸு அந்த பேஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நான் 2 கப் அளவு அரிசி மாவு எடுக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ண உடனே அதை 1 டைம் இப்படி கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம அந்த டேட்ஸ் அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு சுவைக்கேற்ப நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். சுகருக்கு பதிலாக நம்ம டேட்ஸு அந்த பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாம் கலந்து விடலாம். இப்போ நம்ம தண்ணிக்கு பதிலாக அந்த கேரட் ஜூஸ் இருக்குல்ல, அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா கலந்துடுங்க. நம்ம உருண்டை பிடிக்கிற அந்த பதம் வர்றது வரைக்கும் நம்ம அந்த கேரட் ஜூஸை விட்டு நல்லா கலந்து எடுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுங்க. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். பாருங்கள், உடையாமல் நம்ம கரெக்டாக உருண்டை வந்துடுச்சுன்னா இது சரியான ஸ்டேஜ். இப்போ நான் ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பால் கொஞ்சம் சூடாகி வரும்போது நான் இது கூட கேரட் ஜூஸ் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள். இந்த கொதி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த டேட்ஸ் பேஸ்ட்டு கொஞ்சம் மீதி இருக்குதுல்ல, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இனிப்பு பதிலாக நம்ம இதை தான் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றபடி டேட்ஸ் எடுத்துடுங்க. இப்போ இது நல்லா கொதித்த பிறகு தான்
நான் சிம்மில் வச்சுட்டு ஒரு உருண்டை பிடிச்சி போடுறேன். சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும். உருண்டை நல்லா தண்ணி குதித்த பிறகு தான் நம்ம அந்த உருண்டைகளை பிடிச்சி போடணும். ஒரே இடத்துல போடாமல் அங்கும் இங்குமா போடுங்க. இப்போ உருண்டைகள் எல்லாம் போட்டுட்டோம். உடனே கிளறாமல் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நான் விட்டுருந்தேன். நல்லா குதிச்சு வருது. இப்போ நமக்கு அந்த உருண்டை வெந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு உருண்டையை எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு அதை கட் பண்ணி பார்க்குறேன். அது ஈஸியாக கட் ஆகி வந்துட்டுன்னா நமக்கு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு உருண்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனே நம்ம அதை ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நான் இன்னொரு பவுலில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். சூப்பரான தேங்காய் பால் உருண்டை. சுகருக்கு பதிலாக நம்ம இதில் டேட்ஸு சிரப் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த டேட்ஸ் பேஸ்ட் அதை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தண்ணிக்கு பதிலாக கேரட் ஜூஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான தேங்காய் பால் உருண்டை ரெடி ஆகிட்டு, இது சூடு ஆறி வரும்போது இன்னும் திக்காக அந்த தேங்காய் பால் நமக்கு வரும். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு உருண்டையில் பாதியாக கட் பண்ணி நான் எடுக்கிறேன். சூப்பராக அது சாஃப்டாக நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். உள்ளே எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ.